எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. செல்வாவுக்கு ரெக்கவர் ஆயிருச்சா? எப்படி இருக்கான்? என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் நேற்று எப்போ கிளம்புனேன் அப்படின்னா, நேற்று நைட்டு ஒரு 9-10 மணி இருக்கும். அப்போ கிளம்புனது எதுக்குன்னா லாரி ஓட்ட போகிறதுக்கு. ஏற்கனவே ஓட்டிக்கிட்டு இருந்தது லாரி தான், சிமெண்ட் லாரி தான். அண்ணன் சொல்லி விட்ட கம்பெனி தான். அங்கே ஏற்கனவே ஓட்டிக்கிட்டு இருந்தது தான். சரின்ட்டு போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா இங்கெல்லாம் அடிபட்டுருக்குல்ல, அதனால் இந்த கை இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல ஒரு கை, அந்த கை உடஞ்சி போயிருக்கு. அதனால் உடஞ்சி போயிருக்குன்னா சுத்தமாலாம் உடையலை, வலி மட்டும் இருக்குது. சரி தம்பி, நீ ஒரு வாரம் கழித்து வண்டி மாற்றிக்க அப்படின்னாங்க. ரெண்டாவது விஷயம், நான் வண்டி மாற்ற போயில, இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு போட்டால சட்டை, அந்த ஒரு சட்டை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிரிச்சிட்டு போகிறாங்க. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போட்டிருந்தால சட்டை அப்படியே இந்த வயிற்றில் ஃபுல்லாக அடிபட்டு இருந்துச்சுல்ல, இங்கே 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 குஞ்சாமணியெல்லாம் காமிக்க முடியாது. அது எல்லாம் அப்படியே சட்டையோட போய் ஒட்டி, சட்டையை நான் சும்மா இப்படி இழுத்தேன்னா அப்படியே தோல் கீழே எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. பிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நைட்டு பஸ் ஏற்றி விடல, நிஷா தான் ஏற்றி விட்டா. நிஷா, தர்ணீஸ், தியா 3 பேருமே பஸ் ஏற்றி விட்டா. அப்பா வண்டி ஓட்ட போயிட்டு வாப்பா அப்படின்னா தர்ணீஸும். அவனுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் தெரியாதுல்ல. இப்படி கொஞ்சம் முடியாமல் இருந்தோம், அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா வண்டியெல்லாம் மாற்றி விட மாட்டாங்கன்னு. இப்போ வண்டி ஓட்ட சொன்னால் நான் ஓட்டுவேன். சரி, அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாவும் நல்லவங்க தான், நிஷாவும் நல்லவங்க தான், தர்ணீஸ், தியா எல்லோரும் நல்லவங்க தான். நான் பண்ணுற விஷயங்கள், அந்த குடிச்சிட்டு கீழே விழுந்து அடிபட்டது, அது என்னோடய தப்பு தான். யாரும் மேலேயும் எந்த குறையும் சொல்ல முடியாது. குடிச்சு விட்டு கீழே விழுந்தோம்னா என் திமிரில் என்னுடைய அது என்னோட தப்பு தான். மற்றபடி எந்த விஷயங்களும் இல்லை. இந்த வீடியோவை ஏற்றி விட முடியுமா என்னென்னு தெரியல, ஏன்னா 10 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு தெரியல, பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பாருங்கள், அடுத்த நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். என்ன இங்கே பாருங்கள், ஒன்று கேட்பீங்க, ஆஸ்பத்திரி போக காசு இல்லையா, என்ன பிச்சை எடுக்குறீங்களா வீடியோவில்? உங்களுடைய அனுதாபமோ மற்ற விஷயங்களோ எனக்கு தேவையே கிடையாது. உங்களுடைய ஒரு வாழ்த்துக்கள் போதும். அன்பாக சொல்கிறீங்கல்ல, தம்பி சீக்கிரம் ரெடி ஆகி வாப்பா, வேலைக்கு போப்பா அப்படின்னு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும். உங்களோட பணங்காசு கேட்டு வந்த வீடியோ அது கிடையாது. அனுதாபங்களோ அதுவும் வேணாம். யாரும் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிடாதீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க. ஏன்னா அடுத்தது எங்கே போகிறதுனே. இப்போ இந்த ஃபோனை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனில் கால் பண்ணேன்னா எனக்கு ஒரு 6000 to 7000 பேருக்கு நான் ஃபோன் பண்ணி சரி வர்றேன், ஒரு 2 நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு கேட்குறது, நான் எதுக்கிட்ட யார்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை, கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நிஷா கிட்ட, அம்மா கிட்ட, நிஷா வீட்டு களத்தூருக்கு போயிடலான்னா அதுவுமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்டையும் அந்த குடிச்சு விட்டு கீழே விழுந்து அடிபட்டு சண்டை போட்டேன்ல, அது வேற எங்கே போகிறதுன்னு தெரியலை. பார்ப்போம், யோசிப்போம். ஏதாவது பண்ணி தானே ஆகணும். என் கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வீட்டுக்கும் போக முடியாது. அம்மா அப்பா இருக்காங்க, அது என் வீட்டில் தான் இருக்காங்க, அதனால் அந்த வீட்டுக்கே போக முடியாது. ஓகே, அடுத்தடுத்த வீடியோ ஜாலியாக நான் போடுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ இதை மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் யாரும் பிடிக்காது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். நன்றி.